ஒரு தெளிவான மற்றும் பிளைண்ட் துளையை செய்யும் இந்த பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். சில கற்றல் நோக்கங்களுடன் இந்த தலைப்பை ஆரம்பிக்கலாம். இந்த தலைப்பின் முடிவில் கீழ் வருபவற்றை உங்களால் செய்ய இயலும். பிளைண்ட் துளையில் இன்டர்னல் த்ரெட்டை கட் செய்வது. கருவிகள் மற்றும் தேவையான உபகரணங்கள். ஒரு டாப்பிங் டூல் செட், ஒரு ஹேண்ட் டேப் செட், ஒரு ஃபைலிங் கருவி, ஒரு வைஸ், ஒரு ட்ரை ஸ்கொயர். தேவையான பொருட்கள்: கட்டிங் ஃப்ளூயிட் தேவைக்கேற்ப. இன்டர்னல் த்ரெட்கள் உருவாக்குவது பற்றி தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு ஜாபை தயார் செய்வது பற்றி பார்க்கலாம். பரப்பை 0.5 மீட்டர் கூடுதல் அல்லது குறைத்தல் அளவிற்கு ஃபைல் செய்தல், கோண மேற்பரப்பை ஃபைல் செய்தல், சாம்பர் விளிம்புகளை ஃபைல் செய்தல், கோம்பின் குழிவான மேற்பரப்பை ஃபைல் செய்தல், கோம்பு குவிந்த மேற்பரப்பு ஃபைல் செய்தல் மற்றும் துளையிடுதல். ஹேண்ட் டேப் பயன்படுத்தி துளையில் இன்டர்னல் த்ரெட்டிங் செய்வது. இன்டர்னல் த்ரெட் வெட்டுவதற்கான முதல் படி டேப்பின் அளவை தெரிந்து கொள்வது. இதை ஃபார்முலா மூலம் கணக்கிடலாம் அல்லது டாப் ட்ரில் சைஸின் அட்டவணையை எடுத்துக்கொள்ளலாம். தேவையான ட்ரில் அளவிற்கு துளையிடவும். ட்ரில் துளையை சாம்பர் செய்யவும். இது டாப்பின் தொடக்கத்தில் சீரமைக்க உதவும். வைஸில் ஜாபை உறுதியாகவும் கிடைவட்டமாகவும் பொருத்தவும். ஜாப் வைஸ் நிலைக்கு மேல்பரப்பில் இருப்பதை உறுதி செய்யவும். குழாய் துளை அச்சை சீரமைக்க ட்ரை ஸ்கொயரை பயன்படுத்தவும். ஃபர்ஸ்ட் டாப்பை டாப் ரெஞ்சில் பொருத்தவும். டாப்பை சாம்பர்ட் துளையில் செங்குத்தாக வைத்து பிரெஞ்ச் கிடைமட்ட தளத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். த்ரெட்டை தொடங்க டாப் ரெஞ்சை சீராக கீழ்நோக்கி அழுத்தத்தை செலுத்தி கடிகார திசையில் மெதுவாக திருப்பவும். டாப் ரெஞ்சை மையத்திற்கு அருகில் பிடிக்கவும். நீங்கள் டேப் செய்ய தொடங்கிவிட்டோம் என்று உறுதியாக தெரிந்தால் டேப் சீரமைப்பை தொந்தரவு செய்யாமல் டேப் ரெஞ்சை அகற்றவும். ட்ரை ஸ்கொயரை 90 டிகிரி வைத்து சீரமைப்பை சரிபார்க்கவும். ஏதேனும் விலகலை கண்டால் டேப் சாய்வின் எதிர்பக்கத்தில் சற்று அதிக அழுத்தத்தை செலுத்துவதன் மூலம் குழாய் நிலையை சரி செய்யவும். ட்ரை ஸ்கொயரை 90 டிகிரியில் வைத்து சீரமைப்பு சரியாக உள்ளதை உறுதி செய்யவும். சீரமைப்பை தொந்தரவு செய்யாமல் டாப் ரெஞ்சை இட்டு இருக்கவும். 1 அல்லது 2 முறை திருகி சீரமைப்பை சரிபார்க்கவும். டாப் சீரமைப்பை முதல் சில திருகுகளிலே சரி செய்யவும். டாப்பை செங்குத்தாக வைத்து பின் ரெஞ்ச் கைப்பிடியின் ஓரத்தில் பிடித்து கீழ் நோக்கி அழுத்தம் இல்லாமல் திருகவும். ரெஞ்சின் இரு முனைகளிலும் அழுத்தம் சமமாக இருக்க வேண்டும். ஓர் பக்கத்தில் அழுத்தத்தை அதிகமாக கொடுத்தால் ரெஞ்சின் பகுதி உடையலாம். த்ரெட்டை மேலும் வெட்டுங்கள். சிப்பை அடிக்கடி பின்னோக்கி திருப்பவும். சுமார் 1/4 திருப்பத்திற்கு ஒரு முறை. உங்களால் முன்னோக்கி திருக முடியாது என்றால் நிறுத்திவிட்டு மேலும் திருகவும். டாப்பிங் செய்யும் போது கட்டிங் திரவியம் பயன்படுத்தவும். இது டாப் பிட் மற்றும் ஜாப் வறண்டு போகாமல் இருக்க உதவும். டாப்பில் த்ரெட் இருக்கும் வரை த்ரெட்டை வெட்டுங்கள். முடிந்ததும் சுத்தம் செய்யவும். மிடில் மற்றும் பிளஞ்ச் டாப்பை பயன்படுத்தவும். மிடில் மற்றும் பிளங் டாப்கள் துளைக்குள் முழுமையாக நுழைந்திருந்தால் எந்த நூலையும் வெட்டும். ஒரு பிரஷை எடுத்து சிப்பை நீக்கவும். ஒரு பொருத்தமான ஸ்க்ரூ வைத்து த்ரெட்டின் துளையை சரிபார்க்கவும். டாப்பை பிரஷ் வைத்து சுத்தம் செய்து திரும்பி ஸ்டாண்டில் வைக்கவும். இப்போது ஹேண்ட் டேப்பை வைத்து இன்டர்னல் த்ரெட்டுகள் பிளைண்ட் ஹோல்களுடன் ஆரம்பிக்கலாம். த்ரெட்டிங் ட்ரில் சைஸ் அட்டவணையை வைத்து டாப்பிங் ட்ரில் சைஸை தீர்மானிக்கலாம். ஆழமான நிறுத்தத்தை பயன்படுத்தி, அதாவது டெப்த் ஸ்டாப்பை பயன்படுத்தி
ஒரு பிளைண்ட் துளையை துளைக்கலாம். தேவையான த்ரெட்டின் ஆழத்தை விட டாப்பிங் துளையின் ஆழம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டும். ட்ரில் செய்யும் போது வெட்டும் சிப்பை நீக்கவும். சிப்பை காற்று ஊதி நீக்கக்கூடாது, அது கண்ணி பாதிக்கக்கூடும். முதல் டாப்பில் பொருந்தக்கூடிய நட்டை தேவைப்பட்ட அளவுக்கு திருகவும். பிளைண்ட் துளையின் நட் தரைமட்டத்தை தொடும் வரை டாப்பை திருகவும். இவ்வாறு செய்வதன் மூலம் டிப் ஸ்டாப்பை அடையலாம். துளையிலிருந்து அவ்வப்போது சிப்பை நீக்க ஒரு தட்டையான அல்லது வளைந்த வயரை பயன்படுத்தவும். இன்டர்மீடியேட் மற்றும் பாட்டம் டாப்பை பயன்படுத்தி துளையின் டாப்பிங்கை முடிக்கவும். த்ரெட்டின் டெப்த்தை கட்டுப்படுத்த நட்டை அமைக்கவும். இந்த பகுதியை சுருக்கமாக பார்க்கலாம். டாப்பிங் என்பது ட்ரில் அளவை தேர்ந்தெடுத்து துளையை சரியான அளவிற்கு துளையிடுவது. துளையை சாம்பர் செய்தல், டாப்பை சீரமைத்தல், டாப்பை கடிகார திசையில் சுழற்றும் போது கீழ் நோக்கி அழுத்தத்தை பயன்படுத்துதல், கட்டிங் ஃப்ளூயிடை பயன்படுத்துதல் மற்றும் இன்டர்மீடியேட் மற்றும் பிளஞ்சில் சில த்ரெட்டை நிறைவு செய்தல் ஆகியனவாகும்.